சீலியூரில் 200க்கும் மேற்பட்ட வள்ளிக்கும்மி நடன கலைஞர்கள் பங்கேற்று மாபெரும் முருகன் வள்ளிக்கும்மி கிராமிய கலை நிகழ்ச்சி அரங்கேற்றம் நடைபெற்றது. கோவை மாவட்டம் காரமடை அடுத்துள்ள சீலியூர் ஊர் பொதுமக்கள் மற்றும் சீலியூர் முருகன் வள்ளிக்கும்மி கிராமிய நிகழ்ச்சி அரங்கேற்ற விழா கோவில் வளாகத்தில் நடைபெற்றது. கிராமிய கலைக்குழு ஆசிரியர் வெள்ளிக்குப்பம் பாளையம் கோவிந்தராஜ் குருஜி தலைமையில் ஒரே மாதிரியான சீருடை அணிந்து 5 வயது முதல் 75 வயது வரை உள்ள கிராமிய கலைஞர்கள் பங்கேற்று இந்த அரங்கேற்ற நிகழ்ச்சியை நடத்தினர். வள்ளி முருகன் திருமணம், வள்ளி கதையம்சம் கொண்ட வள்ளியின் வாழ்க்கை வரலாற்றை பாடல்கள் மூலமாகவும் நடனங்கள், கும்மி கிராமிய கலைகள் மூலமாகவும் வெளிப்படுத்தியது பார்வையாளர்களை மிகவும் கவர்ந்தது. நிகழ்ச்சி குறித்து வள்ளிக்கும்மி ஆசிரியர் கோவிந்தராஜ் கூறுகையில், கிராமிய கலைகள் அழிந்து போகாமல் இருக்க இதுபோன்ற கிராமிய நிகழ்ச்சிகளை ஊர் ஊராக சென்று நடத்தி வருகிறோம். காரமடை அருகே சீலியூர் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த பெண்கள், ஆண்கள், மாணவ மாணவிகள், இளைஞர்கள் ஆர்வமுடன் இந்த குழுவில் சேர்ந்து இந்த கிராமிய கலையை கற்று வருகின்றனர். எந்த பிரதிபலனும் எதிர்பாராமல் கோவில் திருவிழாக்கள், கும்பாபிஷேக விழாக்கள் உட்பட பல்வேறு விழாக்களில் இந்த கிராமிய கலை நிகழ்ச்சிகளை நடத்தி வருகிறோம். அவர்களுக்கு இலவசமாக பயிற்சி அளிக்கிறோம். இந்த அரங்கேற்ற நிகழ்ச்சிக்காக புதிதாக சேர்ந்த கிராமிய கலைஞர்களுக்கு சுமார் 21 நாட்கள் இடைவிடாது பயிற்சி அளித்ததன் விளைவாக இந்த அரங்கேற்ற விழா சிறப்பாக நடைபெற்றது. ஒத்துழைத்த அனைத்து இசை கலைஞர்களுக்கும் கிராமிய கலைஞர்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொண்டார். இவ்விழாவில் மேட்டுப்பாளையம் சட்டமன்ற உறுப்பினர் AK செல்வராஜ், கோவை வடக்கு மாவட்ட பாஜக தலைவர் சங்கீதா, காலம்பாளையம் ஊராட்சி மன்ற தலைவர் பொன்னுசாமி, காரமடை மேற்கு ஒன்றிய அதிமுக செயலாளர் ஜீவானந்தம், யோகேஷ் உள்ளிட்ட முக்கிய நிர்வாகிகள், ஊர் பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்டு மகிழ்ந்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது. நே